ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 14/11/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாபா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஈஸ்வரிய அரசாங்கத்தின் எந்த ஒரு மறைமுகமான காரியத்தை உலகம் அறியாமல் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரு, ஈஸ்வரிய அரசாங்கம் ஆத்மாக்களை பாவனமாக ஆக்கி தேவதையாக ஆக்குகிறது. இது மிகவும் ரகசியமான காரியமாக இருக்குது. இதை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறாங்க. மனிதன் தேவதையாக ஆகும் பொழுது தான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக முடியும். மனிதனின் முழு நடத்தையை விகாரங்கள் கெடுத்து விடுகின்றன. இப்பொழுது நீங்கள் அனைவருமே சிரேஷ்டமான நடத்தை உடையவர்களாக ஆக்கும் சேவை செய்கிறீர்கள். இதுதான் உங்களது கடமை அப்படின்னு பாபா ஈஸ்வரிய அரசாங்கத்தின் மறைமுகமான காரியத்தை பற்றி நமக்கு உலகம் தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓம் சாந்தி என்று கூறுவதால் எதன் நினைவு வருவதாக பாபா கேட்குறாங்க. ஓம் சாந்தி என்று கூறப்படும் பொழுது நமது சுயதர்மம் மற்றும் நமது வீடு நினைவுக்கு வருது. பிறகு வீட்டிலேயே ஒன்றும் அமர்ந்து விடுவதில்லை. தந்தையின் குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள் என்றால் அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தி நினைவுக்கு வரும். ஓம் சாந்தி என்று சொல்கிறதுனால கூட முழு ஞானமும் புத்தியில் வந்துடுது. நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபம் ஆவேன், அமைதிக்கடலான தந்தையின் குழந்தை ஆவேன் என பாபா ஓம் சாந்திக்கான அர்த்தத்தை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவை 2 உலகங்கள் இருப்பதாக பாபா சொல்கின்றார். அதுக்கான ஆன்சர், தூய்மையான உலகம் மற்றும் தூய்மையற்ற உலகம்னு சொல்லப்படுது. தூய்மையான உலகத்தில் ஒரு விகாரம் கூட கிடையாது. தூய்மையற்ற உலகத்தில் 5 விகாரங்கள் இருக்குது. எனவே விகாரி உலகம்னு அது சொல்லப்படுது. அது நிர்விகாரி உலகமாக இருக்குது. நிர்விகாரி உலகத்திலிருந்து படி இறங்கி பிறகு கீழே விகாரி உலகத்துக்கு வரீங்க. அது பாவனமான உலகமாக இருக்குது. இது பத்தீத்தமான உலகமாக இருக்குது. ராமராஜ்யம் ராவண ராஜ்யம்னு பெயர் இருக்குதுங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த விகாரத்தின் காரணமாக எல்லா தகுதிகளும் குவாலிஃபிகேஷன் கெட்டு விடுதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னென்னா, நம்மளுடைய ஆத்மாவில் 5 விகாரங்களின் காரணமாக பாவங்கள் நிறைஞ்சிருக்குது. அதில் முக்கியமானது காம விகாரம். அதனால தான் மனிதர்கள் பாவாத்மாவாக ஆகிறாங்க, பதீத்த மற்றும் இருக்கிறாங்க என்பதை ஒவ்வொருவரும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. பிரஷ்டாச்சாரத்தினால எல்லாருமே பிறந்திருக்கிறோம். ஒரே ஒரு காம விகாரத்தின் காரணமாக எல்லா தகுதிகளுமே கெட்டு போயிடுது. காம விகாரத்தை வென்றால் உலகத்தை வென்றவர்களாக ஆகிவிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகில் குழப்பங்கள் அமைதியின்மை ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர், காமத்தின் காரணமாக தான் எவ்வளோ குழப்பங்கள் ஏற்படுதுங்கிறாங்க பாபா. எவ்வளவு அசாந்தி, அமைதியின்மை, கதறுதல் ஆகியவைலாம் ஏற்படுது. இந்த சமயம் உலகத்தில் இப்பேற்பட்ட கதறல் ஏன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா எல்லோருமே பாவாத்மாக்களாக இருக்கிறதுனால தான், விகாரங்களின் காரணமாக தான் அரக்கர்கள்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னு பாபா உலகத்தில் அமைதியின்மை எதனால் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதற்கு நெருப்பு பிடிக்க போகிறது, எதற்கு நெருப்பு பிடிக்காது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, பயன்படாத எந்த ஒரு பொருளுமே நெருப்பில் எரிக்கப்பட்டுடுது. உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளுமே இல்லைங்கிறாங்க பாபா. நம்ம இப்போ அனைத்து மனிதர்களுக்குமே நெருப்பு பிடிக்க போகுது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கண்களால் எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அனைத்திற்குமே நெருப்பு பிடிச்சிடும். ஆத்மாவை நெருப்பு பிடிக்காது. ஆத்மாவுக்கு இன்ஷூர் காப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது போல் ஆத்மாவை எப்பொழுதாவது இன்ஷூர் செய்திருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க பாபா. இன்ஷூர் சரீரத்துக்கு தான் செய்விக்கிறாங்க. இப்போ இன்சூரன்ஸ் எல்லாம் செய்கிறாங்கல்ல, அது சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு செய்கிறதில்ல அப்படின்னு பாபா ஆத்மாவை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஆத்மா 5 தத்துவங்களுக்கும் மேலே இருக்குது. 5 தத்துவங்களால் தான் முழு உலகத்தின் பொருட்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. 5 தத்துவங்களால் ஆத்மா உருவாக்கலை அப்படின்னு பாபா ஆத்மாவை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த படிப்பு எதற்கானது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த படிப்பு இருப்பதே பத்தீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆவதற்கு தான் அப்படிங்கிறாங்க பாபா. இந்த ஞானம் தூய்மையற்ற நிலையிலிருந்து நம்மளை தூய்மையாக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆத்மா தான் பதீத்தமாக ஆகுது. பதீத நிலையிலிருந்து பாவனமாக ஆக்கும் இந்த தொழிலை
தந்தை நமக்கு கற்பிக்கிறாரு. பாவனமாக ஆனீங்க அப்படின்னா பாவனமான உலகத்துக்கு போயிடுவீங்க. ஆத்மா தான் பாவனமாக தூய்மையாக ஆகணும். அப்பொழுது தான் சொர்க்கத்திற்கு தகுதியுடையவராக ஆக முடியும். இந்த ஞானம் உங்களுக்கு இந்த சங்கமத்தில் தான் கிடைக்குது அப்படின்னு பாபா இந்த படிப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் புரிய வைப்பதற்கு எவ்வளவு தலையில் அடித்து கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறது என்ன? அதுக்கான ஆன்சரு, 2 உலகங்கள் அப்படின்னு இருக்குது. உண்மையில் உலகமும் ஒன்றே ஒன்று தான். அது புதியதாகவும் மற்றும் பழையதாகவும் ஆகுது. முதல்ல சிறிய குழந்தைங்க எப்படி சின்ன குழந்தைங்களாக பிறக்கிறாங்க, பிறகு பெரியவங்களாகி முதியவர்களாக ஆகுறாங்க. அதே மாதிரி உலகம் கூட புதியதாக இருக்குது, பிறகு அதே உலகம் பழையதாக ஆகுது. அப்படிங்கிறத நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுல ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதர்கள் எதை புரியாமல் பொருள் புரியாமல் இருந்து கொண்டு அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, சிவனுடைய கோயிலுக்கு போகிறாங்க, தலை வணங்குறாங்க. ஆனால் அவர் யார் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது. சிவகாசி விஸ்வநாத் கங்கா அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். சிறிதளவும் பொருள் புரியாமல் இருக்கிறாங்க. அதனால் புரிய வச்சோம் அப்படின்னா கூட அவங்களே கேட்குறாங்களாம், நீங்கள் எங்களுக்கு என்ன புரிய வைப்பீங்க? நாங்கள்லாம் நிறைய வேத சாஸ்திரம் இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதனால் இது எங்களுக்கு தாரணை செய்கிறதுல வரிசை கிரமமாகவும் குழந்தைங்க இது இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல கல் புத்தி உடையவங்களும் இருக்கிறாங்க, தங்க புத்தி உடையவங்களும் இருக்கிறாங்க. தங்க புத்தி உடையவங்க நல்ல விதமாக புரிய வைக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எது எது பாதி பாதி என பாபா சொல்லியிருக்கிறார். அதுக்கான ஆன்சரு ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம் அப்படிங்கிறத பற்றி பாபா சொல்லியிருக்காங்க. ஞானம் மற்றும் பக்தி பாதி பாதியாக இருக்குதுங்கிறாங்க. பிறகு பக்திக்கு பின்னால் இருக்கிறது வைராக்கியமாக இருக்குதுங்கிறாங்க. இப்போது இந்த பதீத்தமான உலகத்தில் நம்ம இருக்க வேண்டியதில்லை, இந்த ஆடை களைஞ்சி வீடு செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எது பெரியதாகவும் எது சிறியதாகவும் உள்ளது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தந்தை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறாரு. தந்தை அநேக முறை புதிய உலகத்தை ஸ்தாபனை செஞ்சுருக்கிறாரு. நரகத்தின் வினாசம் ஆயிடுது. நரகம் எவ்வளோ பெரியதாக இருக்குதுங்கிறாங்க பாபா, சொர்க்கம் எவ்வளோ சிறியதாக இருக்குது. புதிய உலகத்தில் இருக்கிறது ஒரு தர்மம், இங்கோ ஏராளமான தர்மங்கள் இருக்குது. சங்கரன் மூலம் வினாசம்னு சொல்லப்பட்டிருக்கு. அநேக தர்மங்களோட வினாசம் ஆகுது, பிரம்மா மூலமாக ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகுது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எது எதெல்லாம் அனாதின்னு பாபா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சரு சிவபாபாவுக்கு அனாதி, கிரியேட்டர், படைப்பவர்னு சொல்லப்படுது. ஆத்மாக்களோ இருக்கவே இருக்கிறாங்க, ஆத்மாக்களின் படைப்பு கர்த்தான்னு சொல்ல மாட்டாங்க பாபாவை. எனவே அனாதி அப்படின்னு சொல்லப்படுது. தந்தை அனாதி, எனவே ஆத்மாக்களும் அனாதியாக இருக்காங்க. நாடகமும் அனாதி, இது அனாதி அமைக்கப்பட்ட நாடகமாக இருக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் சிறிதளவு ஞானம் கேட்டாலும் சொர்க்கத்தில் வந்து விடுவாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, சிலர் ஆச்சரியப்படும் வகையில் கேட்குறாங்களாம். ஓடி விடுபவர்களாக ஆயிடுறாங்க. எவ்வளவு பலமாக விழுந்துடுறாங்க அப்படின்னா எலும்புகளை நொறுங்கி விடுதான். இந்திர பிரஸ்தத்தின் விஷயமும் இருக்குதுங்கிறாங்க பாபா. அப்பேற்பட்டவர்கள் மீண்டும் சபையில் வரக்கூடாதுங்கிறாங்க பாபா. தூய்மை இழந்தவங்க மீண்டும் சபையில் அமரக்கூடாதுங்கிறாங்க. சிறிதளவு ஞானம் கேட்டிருந்தார்கள் என்றாலும் சொர்க்கத்தில் வந்தே விடுவாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இச்சா மாத்திரம் அவித்யா நிலை என்றால் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆன்சர், மாயை அவசியம் ஏமாத்துதுங்கிறாங்க. இச்சை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை ஏற்படணும். ஏதாவது விருப்பம் இச்சை கொண்டார்கள் என்றால் அவ்வளவுதான், ஒரு காசுக்கும் உதவாதவர்களாக ஆகிடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயா ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாத்திடுது. பிறகு அவர்களால் இதயத்தில் இடம்பெற முடியாது. ஒரு சில குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, தந்தையை கூட முடிச்சு விடுவதற்கு தாமதிக்கிறது இல்லை. லௌகீக தந்தையை கொன்னுடுறாங்களாம் குழந்தைங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்கங்கிறாங்க பாபா. குடும்பத்தில் கூட அழித்து விடுறாங்க. மகான் பாவாத்மாக்களாக இருக்கிறாங்க. ராவணன் என்னவெல்லாம் செய்வித்து காட்டுறான்.
மிகவும் வெறுப்பு ஏற்படுதுங்கிறாங்க பாபா. எவ்வளோ அசுத்தமான உலகமாக இருக்குது, இதன் மீது ஒரு பொழுதும் மனதை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இச்சா மாத்திரம் அவிக்தா நிலையாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. எப்பொழுது மாயாவிடம் தோல்வி அடைய முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, பாபாவின் நினைவு மட்டும்தான் குடைநிழலாக இருக்குது. குடைநிழல் இருக்கிறது என்றால் மாயா விஜயா ஆகிறது, வெற்றி அடைகிறதுங்கிறாங்க பாபா. எப்பொழுதும் நினைவின் குடை நிழலுக்குள்ளே கீழே மற்றும் மரியாதையின் கோட்டுக்குள்ளே இருங்க. அப்பொழுது உள்ளுக்குள் வருவதற்கு யாருக்குமே தைரியம் இருக்காது. மரியாதையின் கோட்டில் இருந்து வெளியேற்றினீங்கன்னா மாயா தன்னுடையவராக்குறதுல புத்திசாலியாக இருக்கும். அதனால் அநேக முறை வெற்றி அடைந்துள்ளோம். வெற்றி மாலை நம்முடைய நினைவு சின்னமாக இருக்குது. இந்த நினைவில் இருந்து எப்பொழுதும் சக்திசாலியாக இருங்கங்கிறாங்க பாபா. அப்போ மாயா கிட்ட தோல்வி அடைய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி பாபா. ஓம் சாந்தி.